பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 48வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார் என்கிற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த வசனத்தை போலவே இந்த சங்கீதத்தின் 43வது வசனத்திலேயும் தாவீது சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவஜனமே, இந்நாட்களிலே உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களை விலக்கி விடுவித்து அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்தி வைக்கிறதற்கு வல்லமையுடையவராய் இருக்கிறார். பக்தனாகிய தாவீதுக்கு மட்டும் தேவன் அப்படி செய்யவில்லை, யோசேப்புக்கும் தேவன் இப்படி செய்தார். அன்பரே, தாவீதுக்கு சத்துருக்கள், எதிர்ப்பவர்கள் ஏராளமாக எழும்பி இருந்தார்கள். தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே தாவீதை உயர்த்தி வைத்தார். யோசேப்புக்கு சொந்த சகோதரர்களே எதிர்ப்பவர்களாக மாறி யோசேப்பை பகைத்தார்கள். தேவன் யோசேப்பையும் அவரை வெறுத்த, எதிர்த்த, பகைத்த சகோதரர்களுடைய கண்கள் காணும்படிக்கு யோசேப்பை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்தார் அல்லவா? உங்களையும் கொடுமையான மனிதர்களுடைய கைக்கு தப்புவித்து சத்துருக்களுக்கு விலக்கி விடுவித்து விரோதமாய் எழும்புகிறவர்கள் கண்களுக்கு முன்பதாக உயர்த்தி வைப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சத்துருக்களுக்கு நீர் விலக்கி விடுவிக்கிறவர் என்பதை தியானித்தோமே. தகப்பனே, தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் காணப்படுகிற மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பதாக தாவீதை உயர்த்தினவர், யோசேப்பை உயர்த்தினவர், உம்முடைய பிள்ளைகளையும் நீர் உயர்த்த வல்லவர் என்பதை விசுவாசித்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு பயந்து காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.